ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் பற்றையும் அதன் பல வகைகளையும் உணர்தல் என்கிற தலைப்பின் முதல் பாகத்தை பார்க்கலாம். பற்று அகம் புறம் என்கிற இரு நிலைகளில் இருக்கிறது. புறப்பற்றின் சில பொதுவான எடுத்துக்காட்டுகளை கீழே காணலாம். உடல் மீது பற்று, மனிதர்கள் மீது, அவர்களுடைய உடல், ஸ்தூலமான ஆளுமைத்தன்மை, அவர்களுடைய எந்தவிதமான நடிப்பு, அவர்களுடைய செயல்கள், பண்புகள், விசேஷத்தன்மைகள், வேறு எந்தவிதமான சமஸ்காரம், அனைத்தின் மீதும். அடுத்தது பொருள்கள். அடுத்தது உங்கள் குடும்பத்தில் அல்லது சமூகத்தில், உங்களுடைய தொழிலில், உங்களுடைய பதவி அல்லது நடிப்பின் பாகம். அடுத்ததாக பணத்தின் மீது, அடுத்தது இடங்கள் மீது, உணவின் மீது, கடையில் பொருட்களை வாங்குதல் மற்றும் பௌதிக வசதிகள் மீது, துணிகள் மீது, தொழில்நுட்பம், மேலும் தொழில்நுட்பத்தின் பல்வேறு சாதனங்கள் மீது, உங்களுடைய தோற்றம், மேலும் உடை அல்லது உங்களுடைய முழு ஸ்தூல ஆளுமைத்தன்மை மீது, செயலில் ஒரு குறிப்பிட்ட திறன் மீது, ஒரு குறிப்பிட்ட ஆர்வம் அல்லது டிவி பார்ப்பது, சமூக வலைத்தளங்களில் நேரம் செலவிடுவது போன்ற பொழுதுபோக்குகள் மீது, உங்களது வழக்கமான அல்லது வேலையிடத்தில் அல்லது வீட்டில் வேலை செய்யும் ஒரு குறிப்பிட்ட வழியின் மீது, பிறரிடமிருந்து மரியாதை, மக்கள் உங்களை எப்படி பார்க்கிறார்கள் அல்லது எப்படி நடந்து கொள்கிறார்கள் அல்லது உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் போன்றவை மீது பற்று ஏற்படுகிறது. நாம் இங்கே சோதனை செய்து கடந்து செல்ல வேண்டிய ஒரு சில உதாரணங்களை மட்டுமே கொடுத்துள்ளோம். ஆன்மீகம் நமக்கு ஆத்ம உணர்வு மற்றும் பரமாத்ம உணர்வை கற்றுக் கொடுக்கிறது. இவை ஆத்மாவை முழுமையாக சுதந்திரத்தை அனுபவம் செய்ய தடை செய்கின்ற வெளிப்புற பற்று, மேலும் அதனுடைய பல்வேறு ரூபங்களை கடந்து செல்ல ஆத்மாவிற்கு சக்தியை கொடுக்கின்ற முதல் 2 அனுபவங்கள் ஆகும். ஓம் சாந்தி.